அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது குப்பை அல்ல. இது எப்படின்னு சொன்னால் குப்பைத்தொட்டியில் போடப்பட்ட அல்லாஹ்வுடைய திருவசனங்கள். உதாரணமாக நாம் எல்லாரும் அலட்சியப்படுத்துறது சாதாரணமாக யாராவது குரானை எரிச்சிட்டாலோ, சாதாரணமாக குரான் ஷரீஃபை தவறாக பயன்படுத்திட்டாலோ கோவம் வருது நமக்கு. ஆனால் இப்போ நாமளே என்ன செய்கிறோம், அந்த குரான் ஷரீஃபினுடைய எழுத்துக்களை நாமளே என்ன செய்கிறோம், தவறாக பயன்படுத்தி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் பத்திரிக்கையில் வெட்டினது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது பாருங்கள், இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுவெல்லாம் பத்திரிக்கையில் நான் வெட்டப்பட்ட ஒரு செய்தி. பத்திரிக்கைகளில், போஸ்ட்டுகளில் இதே போல் வெட்டி 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 நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இன்னும் சொல்ல போனால் காலண்டர்லாம் காலண்டர்லாம் அடிக்கிறாங்கல்ல, இது நான் காலண்டர்லேருந்து வெட்டப்பட்டது. காபத்துல்லாவுடைய ஃபோட்டோ, அல்லாஹ் என்ற திருநாமம், இதுவெல்லாம் நான் காலண்டர்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ. இதுவெல்லாம் நாம் மதிக்காததுனால தான் இன்றைக்கி திருவசனத்தை மதிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் படமாரியான இது பாருங்கள், இது ஒரு சின்ன மினி குரான். இதெல்லாம் சாவிக்கத்தில் வச்சிடறாங்க. இது கைப்படாமல் குரான் ஷரீஃபை நம்ம இல்லாமல் தொடவே கூடாது. ஆனால் அப்பேற்பட்ட குரான் ஷரீஃபை ஒரு தாளில் ஒரு சின்ன மினி குரானை வச்சு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் இதுவெல்லாம் நம்ம கீழே போட்டு கிடக்குது. இதெல்லாம் எப்படி குப்பையில் கிடக்குது. பத்திரிக்கையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யார் பத்திரம் கட்டுறாத, யாரும் பத்திரம் கட்டி பத்திரமாக வைக்கிறதில்ல. ஆனால் இதுவெல்லாம் குப்பைகளில் கிடக்குது. அப்போ இதுவெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாமல் போவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமையும். வீட்டில் பெருமக்களே, இதுவெல்லாம் அந்த பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் வெட்டி வெட்டி வச்சுருக்கேன். பல பேர் இந்த காபத்துல்லாவுடைய படத்தை பாருங்க. இதெல்லாம் காலண்டரில், அப்புறம் நோட்டீஸுகளில், அப்புறம் வால் போஸ்ட்டில் இதுவெல்லாம் நம்ம போடுறதுனால இது பரக்கத்து கிடையாது. நாம் குரான் ஷரீஃபை அவமரியாதை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயரை அவமரியாதை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய திருவசனத்தை அவமரியாதை செய்கிறோம். பத்திரிக்கையில் போட சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லவே கிடையாது. காரணம் என்ன, பிஸ்மியை கொண்டு துவங்குங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், பிஸ்மி சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து பிஸ்மியை போடுங்க சில நேரங்கள் எழுதிடுறோம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதே மாதிரி பத்திரிக்கையில் வருது, இதுக்கு என்ன தான் இது தெரியாமல் போட்டுறாங்கன்னு சொன்னால் நாம் தான் அதை வெட்டி அதை கொண்டு போய் குளத்துல போடணும் அல்லது ஆற்றுல போடணும். நாம் தப்பிச்சுக்கிறது. ஏன்னா போட்டவங்களுக்கு அது அலட்சியம். போட்டவங்களே அல்லாஹ்வுத்தாலா எப்படி தண்டிக்கிறானோ அல்லது அவங்கள மன்னிக்கிறானோ அது அல்லாஹ்வுடைய விருப்பம். நாம் தான் இதை சரியான முறையில் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே அலட்சியம் வேண்டாம். இதுபோல காரியங்களே பத்திரிகைகள்லையோ வால் போஸ்ட்டுகள்லையோ சில மாற்று கொள்கை உள்ள சகோதர பெருமக்கள்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாட்டர் பாட்டிலாம் போட்டுடுறாங்க. அதுவெல்லாம் தவறான அணுகுமுறை. இதுபோல் செய்யாதீங்க. அப்படியே செஞ்சு உங்கள் வீட்டுகளில் பத்திரிகைகள் வந்துவிட்டால் அதை உடனே என்ன செய்யுங்க, அது உங்களால் இயந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட சொல்லியோ நீங்களோ அதை வெட்டி குடத்தில் கொண்டு போய் போட்டு பத்திரிகையை குப்பையில் போடும். வெறுமனையை பத்திரிகையை குப்பையில் போடும். அப்படி இனிமேல் பட்டு இதுபோல் பத்திரிகைகளில் நாம் போடுவதை தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இதுபோல் காரியங்களை, இது சின்ன காரியங்களில் பெரிய காரியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம சில நேரங்களில் வலிமார்களுக்கு போர்வை போட்டுறோம்ல, அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆயத்துல் குர்சி போட்டது, அல்லாஹ் முஹம்மது போட்டது, மற்ற குல்லல்லா சூரா, இந்த சூறா போட்டதை போட்டுப்போம். உதாரணத்திற்கு வலிமார்கள் ஹயாத்துள்ளவர்கள் என்பதை நாம் எல்லோருமே சுன்னத் ஜமாத்காரங்க ஈமான் கொள்கிறோம். அப்போ அவங்க ஹயாத்தாக இருக்கும்போது இதை கொண்டு போய் உச்சந்தலையிலேருந்து கால் வரை நம்ம போகிறத அவங்க ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தில் ஹயாத்துக்கு பிறகும் அவங்க பரதான பிறகும் அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை போடுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் அப்போ என்ன செய்கிறது, சாதாரணமான போர்வைகள் போடலாம், சாதாரண வெல்வெட்டு துணிகள் போடலாம், வேறு ஏதாவது வகையில் அவங்களை கண்ணியப்படுத்தலாம். போர்வை போத்துறது தவறல்ல. இதுபோல் ஆயத்துக்கெல்லாம் போட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் கபறுகளில் நாம் உமா வாப்பா யாராவது மரணித்து விட்டாலும் கூட அவர்களுக்கு என்ன செய்கிறோம், கொண்டு போய் வச்சு அதை போடுறோம். அதனால தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை கஃபன் துணியை வெள்ளையாக போட்டிருக்காங்க. சில தர்காக்கள், முக்கியமான தர்காக்கள் பார்த்திங்கன்னா சும்மா வெள்ளி போர்வை, சும்மா சாதாரண போர்வை, வெல்வெட் போர்வை, இதே மாதிரி தான் போடுவாங்க. நாம் அறியா காலத்தில் இருக்கிறதுனால அவர்கள் இதை போத்துவதனால் அவர்கள் துவா கிடைக்காது. அவர்கள் நமக்கு நம்ம இந்த போர்வை போத்துவதன் மூலமாக நம்மளை அவங்க திட்டத்தான் செய்வாங்க. என்னடா இதை போய் அல்லாஹ்வுடைய வசனத்தை என் காலில் போடுறியப்பா சொல்லுவாங்களா இல்லையா? ஹயாத்தா எப்படி இருக்கிறாங்களோ அதே தான் அவங்களுக்கு வஃபாத்துக்கு பிறகு. ஏன்னா அல்லாஹ் சொல்றா, லா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபிலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஹும் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் என்ற ஆயத்தின் பிரகாரம் அந்த தவறை இனி செய்ய வேண்டாம்.